பல்ட்டி உண்மையிலே செம்ம மாசாக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா ஒரு சாந்தனு கிட்ட இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதை ஆரம்பித்ததில் எண்டு வரைக்குமே ரொம்ப எங்கேயுமே போர் அடிக்கல. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என்ன லாஸ்ட்டில் ரத்தம் தெறிக்க விட்ருக்காங்க. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. கிளைமேக்ஸு ரொம்ப வேற லெவல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. கபடி தான். கபடி பேஸ் பண்ணி தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கபடியை ஸ்டார்ட் பண்ணி போகும்போது அப்படியே வில்லன் கேங்கில் மூவ் ஆகிறாங்க. அப்படி ஒரு ஜாயிண்ட் அப்படி ஒரு போகுது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது படம். எங்கேயுமே போர் அடிக்கல. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐயோ உண்மையிலேயே ஒரு இத்தனை வருஷத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, இத்தனை வருஷம் நடித்த படத்தில் பெஸ்ட் படம்னு சொன்னால் இந்த படத்தை சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா தனித்துவமாக பண்ணியிருக்காரு. வில்லன் அவரோட ஒரு ஹீரோ பொசிஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம். எங்கேயுமே போர் அடிக்கல. நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அது இல்லாமல் நல்ல படம் சூப்பராக இருக்குது. போய் பார்க்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி. அந்த அதில் வந்து கேங்ஸ்டர்ஸ் எப்படி மீட் ஆகிறாங்க, அதுக்குள்ளே எப்படி போகிறாங்கன்றதான் கதை. வேறு ஒன்று கபடியில் பேஸ் பண்ணியே கிடையாதுங்க. இது கபடியிலேருந்து கொஞ்சம் நேரம் தான். அதுலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து மாஸ் சீன்ஸ் அந்த மாதிரி தான் போய்டும். இல்லை, அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் இப்போ நல்ல ஸ்டோரிஸ் சூஸ் பண்ணுறாரு. அதனால் அவர் தான் வந்து மேஜராக அவரும் ஷான் நிகாம் தான் மேஜராக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வில்லன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட எனக்கு ரொம்ப பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இல்லை சார். இது ஒன்லி ஃபார் ஒரு கேங், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். தேங்க்யூ. பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே தான், படம் ஓகே தான். ஒரு வாட்டி பார்க்கலாம், வாட்சுக்கலாம். ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 லீடு மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ட் 2ல் அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சாந்தனு கிட்ட இருந்து. ஷான் நிகாம் கிட்ட இருந்துமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு. பார்ட் 2 லீடு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கான பார்ட் 2லாம் போடலை, பட் ஒரு லீடோட முடிச்சிருக்காங்க. கபடியை வச்சு அதுக்குள்ளே கிரிமினல் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டு கேரளா பார்டரில் நடக்கிற மாதிரி. அதில் வெட்டு குத்து வயலன்ஸ் தான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே. அதுக்குள்ளே நடுவில் அங்கங்கே காமெடி லவ் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதை ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. நான் மலையாள படம் வந்திருக்குன்ட்டு ஒர்க் கட் பண்ணிட்டு நான் வந்து பங்க் பண்ணிட்டு நான் இந்த படம் மலையாள படத்துக்கு தான் வந்தேன். லீவ் அப்போ நான் போய் இந்த ஓஜி படம் பார்க்கலான்னு நினச்சா அது தெரியாமல் நேற்று போய் பார்த்துட்டேன். அதுக்கு போல் இந்த படத்தை நேற்றுக்கே பார்த்துருக்கலாம். ஸோ எல்லாருமே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் கொடுக்கணும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங் ரோல் கூட நல்லா நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா ரோலுமே வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே கபடி மட்டும் இல்லை, கபடி ஃபைட்டு இது ஆக்ஷனு லவ் எல்லாமே இருக்குது படத்தில். ஸோ மசாலா ஃபிலிம் தான். ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். கண்டிப்பாக இப்போ வந்த படத்துலேயே இது வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஸோ எல்லாருமே ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கதை நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து சென்டிமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைட்ஸு நல்லா இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். வெண்ணிலா கபடி கூட வேறு ஃபீல். அது அந்த அப்போ வந்த படம் இது. ஸோ இது வந்து வேறு ஸ்டோரி லைனில் எடுத்திருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ண முடியாது. அது விண்டேஜான மூவி. அது எதுவுமே அந்த படத்தை வச்சு இது கம்பேரே பண்ண முடியாது. இது வந்து டிஃப்ரெண்ட்டான மூவி. இது மலையாள படம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாள படம் ஆரம்பிக்கல, மலையாள படம் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது ஆரம்பிக்கல. ஸோ அவங்க அதான் நான் திருப்பி சொல்கிறேன். அவங்க 30 கோடியில் இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா 300-400 கலெக்ஷன் இவங்க கொடுப்பாங்க. ஸோ 1000 கோடி எடுக்கிறாங்க. படம் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஓஜி இதுதான் ஓஜி. அதான் சொல்லிட்டேனே, இந்த படம் தான் ஓஜி. அது ஓஜி. நிறைய பேர் பவன் கல்யாணுக்காக சொல்லியிருப்பாங்க. படம்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. அது பவன் கல்யாண் தான் ஸ்டண்ட் பண்ணுறாரா இல்லை வேறு எவனாவது பண்ணுறாங்களான்னு தெரியல. அது ஆக்சுவலாக ஸ்டண்ட்டே இல்லை. இங்கே பண்ணியிருக்காங்க பாரு, இதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்டண்ட். இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது தான், பல்ட்டியில் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஃபைட் ரியலிஸ்டிக்காக இருக்குது. கொஞ்சம் அதை பார்த்து கற்றுக்கலாம் கொஞ்சம். நான் தமிழ்லேருந்தே சொல்கிறேன், மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டாப்பில் இருக்குது இப்போ. ஸோ நல்ல ஃபிலிமை எல்லாருமே பாராட்டுவாங்க. நல்ல ஃபிலிமை கண்டிப்பாக எல்லாருமே பாராட்ட தான் செய்வாங்க. ஸோ இப்போ வந்திருக்க நல்ல ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓஜி. இல்லை மலையாள படம் மொக்க படத்தை தான் ப்ரோ சொல்லுவாங்க. ஸோ நல்ல படம் சொல்லி தான் ஆகணும். ஸோ ஓஜின்ற நல்ல படம் சொல்லிட்டு 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்குறாங்க. 1000 கோடி வரும், 2000 கோடி எதுக்கு போய் பார்க்குறாங்க? இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணணும். ஸோ என்ன அதான் ஒருத்தவங்க போயிட்டு இருக்கும்போது சுச்சுவேஷன் எப்படி அவங்கள மாற்றுது, பல்ட்டி அடிச்சு என்ன சுச்சுவேஷனில் போய் மாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். பல்ட்டி சூட்டபிளான டைட்டில் தான். படம் ஃபுல்லாக கபடி பேஸ் பண்ணி போதா இல்லை கேங்ஸ்டர் மாதிரி போதா? கபடி போகுது, கேங்ஸ்டர் போகுது, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் போகுது, எல்லாமே இருக்குது படத்தில். ஸோ வந்து பார்க்கலாம் எல்லாரும். ஃபைட்லாம் தரமாக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஃபைட்லாம். அது ரியல் லைஃப்லாம் பண்ண முடியாது, பட் ஆனால் படத்தில் வந்து பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ நம்புற மாதிரியும் இருக்குது. சில ஃபைட்லாம் வந்து அந்த படத்தில் பார்த்தேன் ஓஜியில், அது என்ன ஃபைட்டு ஏது பண்ணுறானே தெரியல. ஸோ இந்த ஃபைட்லாம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி. ஆமாம் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து சாந்தனு அப்படியே வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் ரிவீலும் நல்லா இருக்குது. ஸோ பார்ட் 2 வந்துச்சுன்னா இதை சப்போர்ட் பண்ணால் தான் பார்ட் 2 எடுப்பாங்க.